கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முதி வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்கள், 2025 நம்மளை பாதுகாத்தார், தப்பு வைத்தார். முதி வயதாக இருந்தால் கூட சரி, சிறு வயது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண ஒரு வயசுக்கு கடக்க செய்தார் இல்லையா? அவர் தான் சொல்கிறார், உங்கள் முதி வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். முதி வயது வரைக்கும் நம்மளை அப்படி தான் நடத்தி வருவாராம். சின்ன வயசாக இருந்து நினைக்காதீங்க, இன்னும் முதி வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் உங்களை தாங்குவேன். ஒவ்வொரு நாளும் தாங்கினார், நம்மளை நடத்தி வந்த தேவன். அவர் தான் உங்களுக்கு அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேலும் 2025 கடந்து 2026 வந்திருக்கிறோம். இனிமேலும் நான் என்ன பண்ணேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்க. யாரெல்லாம் ஆண்டவருடைய நம்புறீங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, செய்வார் என்று யார் நம்புறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது நடக்குங்க. ஏந்துவேன், இனியும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்பி வைப்பேன். எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் நீ கவலைப்படாத மகனே மகளே, நான் உன்னை தப்பி வைக்க போகிறேன். 2025 நடக்காத காரியத்தை நடக்க வைக்க போகிறேன். அப்படியேப்பட்ட தடையாக இருக்கிற காரியத்தை எல்லாம் நான் முறித்து போட போகிறேன். நான் உன்னை தப்பி வைக்க போகிறேன். ஒரு பொல்லாத காரியத்தில் மாட்டி கொண்டு இருக்கிறையா, பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இதிலேருந்து எப்போ வெளியே போகிற நினைக்கிறையா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குற வசனத்தை கேட்குற அன்பு சகோதரன், அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். நான் உன்னை சுமப்பேன், உன்னை தப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்கிற எந்த காரியத்தை பற்றி நீ கவலைப்படாத. நான் என்ன பண்ணேன், நர வயது வரைக்கும் தாங்க போகிறேன்பா. நான் உங்களை தப்பி வைப்பேன், அப்படி செய்து வந்தேன், இனியும் மேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். நம்ம சுமந்து வந்த தேவன் நான் தான்பா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்து இந்நாள் வரை பாதுகாத்தவன் நான் தான்பா. உன்னை தப்பி வைக்க போகிறேன். பிரச்சனையில் மாட்டி கொண்டு இருக்கிற காரியத்தை பற்றி நீ கவலைப்படாத. உங்களை தாங்குவேன். தப்பி வைத்து உன்னை தாங்க போகிறாராம். தப்பி வைத்து உன்னை தாங்க போகிறாருப்பா. நீ பயப்படப்படாது, தப்பி வைப்பேன், சுமப்பாரான். எந்த காரியமாக தான் கவலைப்பட, நீ பாரத்தோடு இருக்காத, நான் உன்னை தப்பி வைப்பேன், உன்னை சுமப்பம்பா அப்படின்றார். இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் அதிகமாக இருந்தால் பயப்படாதீங்க. ஆண்டவர் உன்னை தாங்குவேன்னு சொல்லுகிறார், சுமப்பேன்னு சொல்லுகிறார். நர வயது வரைக்கும் உன்னை தாங்குனார், முதி வயது வரைக்கும் உன்னை தாங்கி நடத்தி வந்த தேவன் நான் தான்ன்றார். யாரெல்லாம் நம்புறீங்க? நம்புறவங்களுக்கு கர்த்தர் கேடகமாய், கேடகன்னா தடுப்பு சுவர், கேடகமாய், கோட்டையாய், அரணாய் இந்த உங்களை பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, நான் போடுற வீடியோ டெய்லி பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.